ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்கார்பியோ பாருங்கள். ஸ்கார்பியோவில் அந்த சாக்கெட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். எப்படி ரிமூவ் பண்ணணுனாக்க, இந்த லைட்டாக மைனஸ் இல்லைனா உங்கள் ஃபிங்கரில் கூட லைட்டாக அந்த லாக்கை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தள்ளினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஈஸியாக. அந்த லாக் கலந்ததுக்கப்புறம் ஓஸில் வந்து டபுள் சைடில் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது டபுள் சைட்லையுமே இருக்கும். அந்த ரெண்டு சைடுமே நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கழட்டினது வந்து மெயின் டேங்க்லேருந்து ஃபில்டருக்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஃபில்டர்லேருந்து நம்ம பம்புக்கு போகக்கூடியது அந்த சைடு இருக்கிற ஓஸு. அதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு சைட்லையுமே வந்து ஒரு கலரில் புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் புஷ்ஷை வந்து நல்லா அந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வெளியே தள்ளிங்கன்னா ஓஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 16 சைஸில் வந்து பாக்ஸ் இருக்கும். அந்த போல்டு கழட்டுறதுக்கு அந்த 16 சைஸ் பாக்ஸ் எடுத்து ரெண்டு போல்டையும் கழட்டிட்டு ஃபில்டரை வந்து வெளியே எடுத்துருங்க. இந்த ஃபில்டர் எதுக்காக மாற்றுறனாக்கா, இந்த வண்டி ஒரு டைமும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பம்ப் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த லிஃப்ட் பம்பை வந்து அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இந்த ஃபில்டரை வந்து நாங்கள் மாற்றுறோம். இது வந்து அசம்பிளியாக வருது, அதனால இந்த ஃபில்டர் வந்து மாற்றுறோம். அதுக்கப்புறம் அந்த 2 போல்டு 16 சைஸ் 2 போல்டுமே போட்டு அந்த ஓசை அதை கொடுத்துருங்க, மாற்றி போடாதீங்க. மெயின் ஓசை மெயினுக்கு கொடுத்துருங்க. ஃபில்டர்லேருந்து பம்புக்கு போகக்கூடிய ஓசை அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த லாக் வந்து அந்த பழைய ஃபில்டர்லேயே இருந்துச்சு, அந்த எல்லோ கலரில் வந்து லாக்கு. அது வந்து எதுக்காகனா, இந்த வந்து நம்ம ஒயர் சொருகிறோம் பார்த்தீங்களா சாக்கெட்டு, அந்த சாக்கெட் வந்து லூஸ் ஆகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறது அந்த சின்ன அந்த எல்லோ கலரில் இருக்கிறது அந்த பீஸு. அதுக்கப்புறம் அந்த சாக்கெட்டையும் சொல்லிட்டு லைட்டாக வந்து லிஃப்ட் வந்து பம்ப் பண்ணிக்கோங்க. பம்ப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கார் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.